தமிழில் தான் வீடியோ வரும். ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் செய்த ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளவும். நமது பரிசுத்த வேதாகமம் ஆன்மீக காரியங்களை மட்டுமே போதிக்கின்றது என்று பலர் நினைப்பதுண்டு. ஆனால் பைபிளில் பல விஞ்ஞான தகவல்களும் அறிவியல் தகவல்களும் இருக்கின்றது. சொல்லப்போனால் விஞ்ஞானிகள் இவற்றை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே, இவைகளெல்லாம் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதாகமத்தில் எழுதப்பட்டு விட்டது. பைபிளை அடிப்படையாக வைத்துதான் பல விஞ்ஞானிகள் பலவற்றை கண்டுபிடித்திருக்கின்றனர் என்பது பலருக்கும் தெரிவதில்லை. இந்த பதிவில் உலகை சுமப்பது யார், நட்சத்திரங்கள் பற்றி நமது வேதாகமம் என்ன கூறுகின்றது, நட்சத்திரங்களை எண்ண முடியுமா, சில சிறப்பான நட்சத்திரங்களாகிய 7 ஸ்டார்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பிளியேட்ஸ் என்கின்ற அருமின் நட்சத்திரம், ஓரியன் கான்ஸ்டலேஷன் என்று அழைக்கப்படுகின்ற மிருக சீரிஷம் மற்றும் துருவ நட்சத்திரங்கள் பற்றி வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது பற்றியும் விரிவாக பார்க்கலாம். பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கின்றது. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக உலகை சுமப்பது யார் என்கின்ற கேள்வி பற்றி பார்ப்போம். அந்தரத்தில் தொங்கும் பூமி என்று நமது வேதாகமம் குறிப்பிடுகின்றது. ஆனால் பழங்காலங்களில் கிரேக்க புராணங்களின்படி அட்லஸ் என்கின்ற ஒருத்தர்தான் எண்ணில் அடங்கா பாரங்களை கொண்ட இந்த பூமியை தனது முதுகில் சுமந்து கொண்டிருப்பதாக கிரேக்கர்கள் நம்பி வந்தனர். அட்லஸ் என்ற ஒரு சைக்கிள் இருக்கின்றதல்லவா, அதன் சிம்பலே இதுதான். ஆரியர்களோ ஒரு பெரிய யானை ஒன்று இந்த பூமியை தாங்கி வருவதாக கூறி வந்தனர். இப்படி பலரும் பலவற்றை நம்பிக்கொண்டு இருந்தனர். ஆனால் வேதாகமமோ கிமு 1520, அதாவது 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கின்ற யோபு என்கின்ற புஸ்தகத்தில் பூமியை யாரும் சுமக்கவில்லை, பூமி அந்தரத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கின்றது என்கின்ற மாபெரும் அறிவியல் உண்மையை குறிப்பிட்டிருக்கின்றது. தேவன் உத்திர மண்டலத்தை வெட்ட வெளியில் விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கின்றார் என்று யோபு 26:7 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இப்படியாக பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற உண்மையை வெறும் 370 வருடங்களுக்கு முன்பாக கிபி 1650 தான் நமது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உறுதி செய்திருக்கின்றனர். ஆனால் நமது பைபிள் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை சொல்லிவிட்டது. நமது பரிசுத்த வேதாகமம் பாருங்கள், எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த புஸ்தகம் என்று. அடுத்ததாக நட்சத்திரங்களை எண்ண முடியுமா என்பது பற்றி பார்ப்போம். வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியும் என்று எண்ணிய அந்த காலத்து விஞ்ஞானிகள் அனைவரும் வானத்தின் நட்சத்திரத்து எண்ணிக்கைகளை ஆளுக்கு ஒரு எண்ணிக்கையாக கூறி வந்தனர். கிபி 1008 ஆண்டுக்கு பின்பு சில ஆயிரம் நட்சத்திரங்களை தொலைநோக்கின் வழியே, டெலஸ்கோப்பின் வழியே விஞ்ஞானிகள் அறிந்து கொள்ள ஆரம்பித்தனர். இந்த விஞ்ஞானிகள் சுமார் 100 பில்லியன் நட்சத்திரங்கள் தான் வானத்தில் இருப்பதாக கிபி 1930 வரை, அதாவது 94 ஆண்டுகள் வரை நம்பிக்கொண்டிருந்தனர். பிறகு 40 செக்ஸ்டில்லியன் நட்சத்திரங்கள், அதாவது 40க்கு பக்கத்தில் 22 பூஜ்ஜியங்கள் போட வேண்டும், இவ்வளவு நட்சத்திரங்கள் தான் வானத்தில் இருக்கின்றது என்று கணக்கிட்டனர். ஆனால் இவை அனைத்திற்குமே முன்பாக எழுதப்பட்ட வேத வார்த்தையாகிய பைபிள் நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்று குறிப்பிடுகின்றது. கிமு 590, அதாவது 2600 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட எரேமியா 33:22 வசனத்தில் வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை அள்ளப்படாததுமாக இருக்கின்றது போல, நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கின்ற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தரே கூறியிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதுபோக கிமு 1804, 3800 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 26:5 வசனத்தில் ஆபிரகாமின் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நட்சத்திரத்தை எண்ண முடியுமா அல்லது எண்ண முடியாதா? எது உண்மை? இன்றைய அறிவியலும் விஞ்ஞானமும் என்ன கூறுகின்றது? 90 வருடங்கள் முன்பு வரை நட்சத்திரங்களை எண்ண முடியும் என்று அதற்கு கணக்கும் சொல்லிய விஞ்ஞானிகள் அனைவரும் இப்போது நட்சத்திரங்களை கணக்கிடவே முடியாது என்று இக்காலத்து விஞ்ஞானிகள் முடிவாக அறிவித்துவிட்டனர். இதையே நீங்க இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கீங்களாப்பா? நமது வேதாகமம் இவற்றை 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது. வேத வார்த்தைகளாகிய பைபிள் விஞ்ஞானத்தின் மூலமாகவே நிரூபிக்கப்பட்டு விட்டது அல்லவா? ஒரு டெலஸ்கோப் இல்லாமலேயே, தொலைநோக்கி இல்லாமலேயே இந்த நட்சத்திரங்களை பற்றி வேத எழுத்தாளர்கள் எவ்வாறு அறிந்து கொண்டனர்?
யார் இவர்களுக்கு இதை வெளிப்படுத்தியது? நமது யாவே என்கின்ற தேவாதி தேவன்தான். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கு எல்லாம் பெயர் வைத்து அழைக்கின்றார் என்று சங்கீதம் 147:4 வாசிக்கின்றோம். கடவுளுக்கு மட்டுமே நட்சத்திரங்களின் எண்ணிக்கை என்ன என்று தெரியும். படைத்தவருக்கு தெரியாதா எத்தனை நட்சத்திரங்கள் என்று? அவைகள் அனைத்தையும் பெயர் சொல்லி அழைக்கின்றாராம். மனித அறிவை பொறுத்தமட்டில் இதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. மிக பெரிய தூரதிருஷ்டி கண்ணாடிகளின் மூலமாக பார்த்தாலும் கூட இந்த நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை முற்றிலுமாக ஒரு மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதை படைத்தவராகிய தேவன் மட்டுமே அவற்றை அறிவார். அடுத்ததாக சில சிறப்பான நட்சத்திர கூட்டங்கள் பற்றி நமது வேதாகமத்தில் குறிப்பிட்டிருப்பதை பார்ப்போம். முதலாவது 7 ஸ்டார்ஸ், பிளியேட்ஸ் என்கின்ற அருமின் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம். அருமின் நட்சத்திரங்களின் சுகிர்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ என்று யோபு 38:31 வேதாகமம் கேட்கின்றது. இது கிமு 1520, அதாவது 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. ஈர்ப்பு சக்தியின் சட்டத்தினால்தான் எல்லா கிரகங்களும் ஒன்றுக்கொன்று இழுத்து தாங்கிய நிலையில் இருக்கின்றது. அவைகளை இணைக்கவும் பிரிக்கவும் முடியாது என்பதை வான சாஸ்திரிகள் நமக்கு கற்பித்திருக்கின்றனர். ஆனால் இவர்கள் இதை கூறுவதற்கு முன்பாகவே நமது வேதாகமம் கூறிவிட்டது. அடுத்ததாக மிருக சீரிஷம், ஆங்கிலத்தில் ஓரியன் கான்ஸ்டலேஷன் என்று அழைக்கின்றனர். மிருக சீரிஷத்தின் கட்டுக்களை அவிழ்ப்பாயோ என்று யோபு 38:31 ஆமோஸ் 5:8 இந்த சிறப்பான நட்சத்திரம் பற்றி நாம் பார்க்க முடியும். வானத்தில் நீங்கள் எப்பொழுதாவது பார்த்திருக்கின்றீர்களா? இந்த மிருக சீரிஷம் என்கின்ற ஓரியன் கான்ஸ்டலேஷனை நமது கண்களால் பார்க்க முடியும். 3 நட்சத்திரம் ஒரே கோட்டில் பக்கத்தில் இருக்கும் அல்லவா? இதுதான் ஓரியன் கான்ஸ்டலேஷன் என்கின்ற மிருக சீரிஷம். இந்த மிருக சீரிஷம் எவ்வளவு பெரிய நட்சத்திரம் என்பதை பற்றி ஒரு சிறிய கணக்கு சொல்கின்றேன். நமது பூமி எவ்வளவு பெரியது என்பதை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். சூரியன் எவ்வளவு பெரியது தெரியுமா? நமது பூமியைப் போல 13 லட்சம் பூமியை சூரியனுக்குள் அடைத்து வைக்க முடியுமாம். இந்த சூரியன் அவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த மிருக சீரிஷத்தில் 2.2.0.0.0.0.0.0.0.0.0 பூமி எவ்வளவு பெரியது என்று நமக்கு தெரியும். இந்த சூரியன் எவ்வளவு பெரியது என்று இப்போது பார்த்தோம். இதை அனைத்தையும் விட இந்த மிருக சீரிஷம் நட்சத்திரம் என்பது எவ்வளவு பெரியது என்பதை நினைத்து பாருங்கள். அப்பா, ஆச்சரியமாக இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கின்றேன். யோபு 38 முதல் 48 வரை நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக இப்போதே வாசித்து பாருங்கள். நமது தேவன் எப்படிப்பட்டவர், அவர் அனைத்தையும் எப்படி உருவாக்கி இருக்கின்றார், அவரது ஞானத்தினால் அவர் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார், அவர் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர், எவ்வளவு அதிசயமான காரியங்களை அவர் அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றார் என்பது பற்றி இந்த அதிகாரங்களில் நாம் பார்க்க முடியும். இந்த யோபு புத்தகத்தின் கடைசி 4 அதிகாரங்களை நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக ஆச்சரியத்தில் உங்களுக்கு புல்லரித்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. யோபு கடவுளை பார்த்து கேள்விகளை அடுத்தடுத்து கேட்டபோது தேவனே நேரடியாக யோபுவுக்கு முன்பாக தோன்றி அவர் பதிலளிக்கின்றார். தேவன் இவற்றை சொன்ன பின்பு யோபு 44 தேவனே, என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கின்றேன், இனி பேசவே மாட்டேன் என்று தேவனிடம் யோபு சரண்டரானதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். இந்த மிருக சீரிஷம் என்கின்ற நட்சத்திர கூட்டத்தின் ஒழுங்குமுறையையும் அவைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பதை போல இருப்பதையும் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடித்திருக்கின்றனர். அநேக நட்சத்திர கூட்டங்களில் உள்ள நட்சத்திரங்கள் தனித்தனியே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திர கூட்டமான அருமின் நட்சத்திர கூட்டமும் மிருக சீரிஷம் என்கின்ற நட்சத்திர கூட்டமும் இணைந்து செல்கின்ற நட்சத்திர கூட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக துருவ நட்சத்திரம் பற்றி பார்ப்போம். துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ என்று யோபு 38:32 தேவன் கேட்கின்றார். சுவாதி நட்சத்திரமான துருவ சக்கர நட்சத்திரம் ஓடும் நட்சத்திரம் என்றும் அது வினாடிக்கு 84 மைல் வேகத்தில் பிரயாணம் செய்கின்றது என்பதையும் விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கின்றது. இந்த நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று இடித்துக் கொள்ளாமல் இவைகள் செய்கின்ற பிரயாணத்தின் மகத்துவத்தை செய்தது யார்? உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இவைகளை சிருஷ்டித்தவர் யார்? தேவன் அவைகளின் சேனைகளை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கின்றவராமே என்று ஏசாயா 40:28 சொல்லப்பட்டிருக்கின்றதை வாசித்து பாருங்கள்.
நமது தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்றதை நாம் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் அது நம்மை மிக மிக ஆச்சரியப்படுத்திவிடும். நமது பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விஞ்ஞான உண்மைகளை நாம் பேச ஆரம்பித்தால் அது போய்க்கொண்டே இருக்கும். விஞ்ஞானம் வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தை அடைந்துவிட்ட காலகட்டத்தில் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விஞ்ஞானம் எல்லாவற்றிற்கும் தீர்வை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில் மனித சமுதாயம் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. விஞ்ஞானத்தின் துணையோடு நிலவில் காலடி வைத்து செவ்வாயில் படுக்கை போட இந்த மனிதன் துடித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட சூழலில் கடவுள் நம்பிக்கை என்பது சிலருக்கு ஜோக்காகவும் சிலர் அதை தேவையற்றது என்று எண்ணுகின்றனர். தன்னை உருவாக்கின தேவனையும் தான் உருவாக்கப்பட்ட நோக்கத்தையும் மறந்து கொண்டு மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தேவன் கொடுத்த அறிவினால் புதுமைகளை படைத்து தங்களின் மனம் திருப்தி அடைந்தவர்களாக இருதயம் மேட்டிமையாகி தேவனை மறந்து மனிதன் வாழ்கின்றான் என்று ஓசியா 13:6 சொல்கின்றது. மனிதன் தன்னுடைய விஞ்ஞான அறிவினால் தேவனை நிராகரிப்பதாக நினைக்கின்றான். ஆனால் பரிசுத்த வேதாகமமோ அவர்களை பார்த்து அறிவில்லாமல் தாங்களாகவே தங்களை சங்காரம் பண்ணி கொண்டிருப்பதாக கூறுவதை ஓசியா 4:6 பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமம் இன்னும் 100 ஆண்டுகளில் இல்லாமல் போய்விடும் என்று பலர் சொல்லி இருக்கின்றனர். ஏனென்றால் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்பது பரிசுத்த வேதாகமத்தை பொய் என்று நிரூபித்துவிடும் என்பது அவர்களின் நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் அப்படி சொன்னவர்கள்தான் போய்விட்டார்களே தவிர நமது வேதாகமம் இன்றும் இருக்கின்றது. விஞ்ஞானம் மீண்டும் மீண்டும் பரிசுத்த வேதாகமம் பைபிள் மிக மிக உண்மை என்பதற்கு சான்றாகவும் இருக்கின்றது. குறிப்பாக விஞ்ஞானத்தின் வளர்ச்சி நமது பைபிளுக்கு வலு சேர்க்கும் விதமாக பல ஆதாரங்களை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்பு எவ்வளவோ விஞ்ஞான மாற்றங்கள் வந்தாலும் சரி, விஞ்ஞான ரீதியாக மனிதன் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் சரி, நமது வேதாகமம் எப்பொழுதுமே பொய்யாகாது. இந்த விஞ்ஞானம் வேதாகமம் உண்மை என்பதற்கு ஆதாரங்களைத்தான் மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கும். காரணம் என்ன தெரியுமா? இதன் எழுத்தாளர் நமது தேவாதி தேவன். இதில் எழுதப்பட்டிருப்பது அனைத்துமே தேவனின் வார்த்தைகள். பைபிளில் உள்ள அனைத்துமே தேவனுடைய வார்த்தைகள். உலகமே அழிந்தாலும் அவருடைய வார்த்தை என்றைக்கும் அழியாது என்று லூக்கா 21:33 சொல்கின்றதல்லவா? இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகிய இந்த பைபிளை தினமும் வாசியுங்கள். இந்த பரிசுத்த வேதாகமம் மிக பெரிய பொக்கிஷம். இதை நீங்கள் படிக்க படிக்க நமது தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எல்லாவற்றையும் எப்படி படைத்திருக்கின்றார், நம்மை குறித்து என்ன நோக்கத்தை வைத்திருக்கின்றார், நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார், நமக்கு எந்த விதமான ஆசீர்வாதங்களை தருகின்றவராக இருக்கின்றார் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது இது உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பல விஞ்ஞான உண்மைகளை வேதாகமத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நமது பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகமமும் விஞ்ஞானமும் என்கின்ற தொடரில் முதல் 14 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.